ரோகிணியோடைய பையன் தான் அந்த கிறிஷ். போதுமாத்த இதோ பாருங்க, ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு வந்து இப்போ குறும்படம் போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணியுடைய ஒரு நிலைமையை பார்த்து பாவப்பட்டு பரிதாபப்பட்டு மீனா வந்து சரி ஓகே சொல்லலான்னு விட்டா ரோகிணியோட ஆட்டம் அதிகமாக போகுது. இப்போ 40 லட்ச ரூபா பணம் வரப்போகிறதுனால அதை வச்சு இப்போ எப்படியாச்சும் வந்து அந்த சிட்டியை வச்சு மீனாவை காலி பண்ணிடலான்னு ஒரு திட்டம் போட, இன்னொரு பக்கம் ஆனால் ரோகிணி இவ்வளோ பெரிய ரகசியம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வேறு சில பேருக்குலாம் தெரிய வரப்போகுது. அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விஜயா வந்து இப்போ ஊருக்கு திருப்பி வந்தோடனே மீனா கையில் பணம் வரப்போகுது. மீனா கையில் பணம் வந்தோடனே நம்ம வீட்டு மாடியிலே ரூம் கட்ட போகிறேங்கிறானுங்க, இவங்களை துரத்தலான்னு பார்த்தா இங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இல்லை முத்து வேற வந்து மீனா கிட்டக்க, மீனா பணம் வந்துடும்ல, மாதம் இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா நம்ம சேர்த்து வச்சோம்னா அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீட்டை வேகமாக கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, மீனா ஏங்க இருங்குங்க, இன்னொரு கார் ஒன்று வாங்கிடலாம், அதில் உங்களுக்கு சம்பாத்தியம் வர ஆரம்பிக்கட்டும், இதை வந்து நம்ம ட்ராவல்ஸ்னு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம், அதே மாதிரி வந்து மீனா அதையும் உன் பேரே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் மீனா, மீனா ட்ராவல்ஸ் அதான் ராசியாக இருக்கும் அப்படின்னா, இல்லை எம்எம் ட்ராவல்ஸ்னு ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இவங்க பேச ஆரம்பிக்க, சரி ஓகே எம்எம் ஃப்ளவர் ஷாப் எம்எம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை பெருசாகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே காண்டோட பார்க்குறாங்க விஜயா. இந்த பக்கம் ரோகிணியை கூப்பிட்டு, ஏமா ரோகிணி அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கல்ல உனக்கு, அவங்க தானே இவங்களுக்கும் கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க, எப்படியாச்சும் அவங்கள்ட்ட பேசி இந்த கான்ட்ராக்டை கெடுத்து விடணும், நீ போய் பேசு, இவங்க ஒன்றும் கான்ட்ராக்ட் சரியில்லைன்னு பேசிட்டு சிந்தாமணிக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்க வச்சிரு அப்படின்னு திட்டம் போட, இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையோடு சேர்த்து ரோகிணி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ மீனாவுடைய மொத்த பிஸ்னஸை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் மீனாவையே காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த சிட்டி கிட்டே பேசுகிறாங்க. நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ மீனாவை காலி பண்ணிடு, என்ன டைப்பில் வேணாலும் கொலை பண்ணு, ஆனால் வந்து என் மேலே பழி வந்துடக்கூடாது, 4 பேர் அடிக்க ஆள் அனுப்புனா மாட்டிட்டு வந்து நின்று அந்த மாதிரி நடக்கக்கூடாது, மீனா இருந்தால் எனக்கு பிரச்சனை, மீனாவை தவிர யாருக்கும் என்னை பற்றி கொஞ்சம் கூட உண்மை தெரியாது, ஆனால் என்னைக்கு வேணாலும் சீக்கிரமாகவே மீனாவை பற்றி உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும்னு தோணுது அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்க, இப்போ இது கடையில் தான் ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தவங்கள்ட்டையும் போயிட்டு மீனாவுடைய பூலாம் வந்து சரி இருக்காது, அவங்க வந்து டைமும் கொடுக்க மாட்டாங்க, பிஸ்னஸும் அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, அவங்கள்ட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, என் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து பேசிட்டு இப்போ மீனாவோட கான்ட்ராக்டை கெடுத்து விடுறதுக்கு எல்லா பிளானையும் பண்ணிட்டு வராங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அந்த பாரதி கிட்ட சொல்ல, அந்த பாரதி என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸ்ருதி கிட்டக்க வந்து ஓப்பனாகவே சொல்லி, உன்னுடைய என்ன இருந்தாலும் வந்து உன்னுடைய 2 பேரும் கோ சிஸ்டர்ஸ் தான், ரோஹிணிக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமே மீனா தான், ஆனால் மீனாவுடைய பிஸ்னஸ் சரி இருக்காது அப்படின்னு போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ரோஹிணி சொல்லி வச்சிருக்கா, இவரோட கேரக்டரை என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, எங்கள் வீட்டுக்கே வந்து பூவெல்லாம் கொடுத்துருக்குது, அவ்வளோ நல்ல பூ கொடுக்கும், ரொம்ப பொறுப்பான பொண்ணு வேறு அப்படின்னோடனே எனக்கு புரியுது ஆண்டி புரியுது, அவங்க ஒரு மாதிரி டைப்பே எப்பயுமே அப்படி தான் வாழணும் மற்றவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரோஹிணி, நம்ம வாழ்ந்தாலும் அதே மாதிரி வந்து மற்றவங்க வாழணும், நம்மளை விட மற்றவங்க நல்லா வாழ்ந்தால் கூட சந்தோஷம் தான் நினைக்கிற ஓவர் நல்லவங்க தான் மீனா அப்படின்னு வந்து இப்போ வந்து சொல்லிட்டு ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக மீனாவை கூப்பிட்றாங்க. மீனாட்ட வந்து இங்கே உடனே வாங்க மீனா அப்படின்ட்டு. மீனா காரில் வந்துகிட்டு இருக்கு, பைக்கில் வந்துகிட்டு இருக்கும் பொழுதே மீனாவை இடிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வராங்க. வரும்பொழுது டக்குன்னு மீனாவை வந்து மீனா அந்த பக்கம் திரும்புங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவை காப்பாற்றி இந்த பக்கம் ஸ்ருதி எடுத்துடுறாங்க. அந்த காரில் வந்து எட்டி பார்க்குறது யாருன்னு பார்த்தா சிட்டி. ஸோ சிட்டி இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ப்ளஸ் இங்கே உள்ளார ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே வந்து என்னது ஏன் இருந்தாலும் இப்படி பண்ணார் அப்படின்னா வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து கொல்ல ட்ரை பண்ணுறான் அப்படிங்கும் போது மீனாவுக்கு மனசுக்குள்ளே ஓடுது. ஏற்கனவே சிட்டியை அடியாலாக அனுப்பி தானே வந்து ரோகிணி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு யோசிக்க அந்த விஷயத்த வாயை திறந்தே கேட்டுடுறாங்க ஸ்ருதி. இந்த சிட்டி தானே வந்து ஒரு தடவை அடியாலாம் வச்சு அடிக்க போய் பிரச்சனையாகி ரோகிணியை நம்ம வீட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, அதே சிட்டி தானே இது அப்படின்னா, ஆமாம் அதான் கந்து வட்டி வாங்குறதுல பழக்கம் கூட இந்த ரோகிணி சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, அப்போ அவங்க தான் இதுன்னு சொல்லி வந்தாலும் உனக்கு அடிக்க வந்திருப்பானா, ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு உங்களை இடிச்சு தள்ளுறதுக்காக வந்திருக்கானே அப்படின்னு கேட்க மீனா லைட்டாக யோசிக்கிறாங்க. இல்லை ரோகிணி இதை ஏன் பண்ணணுங்கும் போதே அவங்க மனசுக்குள்ளே ஓடுது. அப்போ டக்குன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி நம்பாதீங்க மீனா, இப்போ தான் அந்த பாரதி வந்துட்டு போயிட்டாங்க, வந்துட்டு போனாங்க, அந்த உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் பூ கான்ட்ராக்ட் 275 வீட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இவங்களே பேசி மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய இதே காலி பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு பிஸ்னஸை கொடுக்காதீங்க, நீங்கள் சரியாக பண்ண மாட்டீங்க, சிந்தாமணிக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி இங்கே வந்து டேரெக்டாக வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு மீனாகி இப்போ புரிஞ்சிருச்சு. ஓ அந்தளவுக்கு இறங்கிட்டாளா, என்னையும் காலி பண்ணி என் பிஸ்னஸையும் காலி பண்ணி வீட்டை விட்டே துரத்தணும்னு நினச்சிட்டு இருக்காளாவ அப்படிங்கிற மாதிரி பேசி, இல்லை என்னை ஊரை உலகத்தை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே வந்து என்னாச்சு மீனா
மீனா, என்ன பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னா, என்ன இல்லைங்க ஒன்றும் இல்லைன்னா, இல்லை அந்த தண்ணி குடம் எடுக்க போனீங்கல்ல, அப்போ இருந்து தான் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அந்த குடம் எடுத்து வரும்பொழுது நீங்களும் ரோகிணியும் தான் வந்தீங்க. முதல்ல நீங்கள், அடுத்து ரோகிணின்னு வந்தீங்க. 2 பேரும் முழிக்கிறத பார்த்து ஆன்ட்டி வேற வந்து என்ன எதுவும் திட்னியான்லாம் கேட்டாங்க. அங்கே என்னமோ நடந்திருக்கு. ரோகிணி தலைகளையெல்லாம் களைஞ்சு போய் வந்தாங்க. என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஏங்க என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, உங்களை ஆளை வச்சு கொல்லவே பார்த்துருக்காங்க, இதெல்லாம் ஒன்று போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னா, இல்லை போலீஸ் எல்லாம் வேணாம், குடும்பத்துக்கே பெரிய அசிங்கமாயிடுங்கிறாங்க. அப்படி என்ன அசிங்கமாயிடும் அப்படின்னா, இல்லை அந்த கிறிஷோட அப்படின்னு சொல்லிட்டு கடை நாங்கள் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல கேட்டு ஷாக் ஆகிறாங்க ஸ்ருதி. இதுக்கப்புறம் என்னென்னு அங்கேருந்து கட் பண்ணால் நேராக வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி முத்து வந்து இந்த குறும்படம் போட்டு காமிச்சாரோ அந்த மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல டிவியை கூப்பிட்டு, ஏங்க அன்றைக்கி நீங்கள் நடந்த ஏதாச்சும் வந்து ஃபோட்டோ ஒரு வீடியோ ஏதாச்சும் எடுத்தீங்களா அப்படின்னா, இல்லை இவங்க தான் அங்கே உட்காந்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ மட்டும் ஃபோனில் எடுத்தேன். அப்புறம் ஒரு திருப்பி அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சும் போதே வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ சரி அந்த ஃபோட்டோவை மட்டும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு டக்குன்னு டிவியை வந்து மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு, எல்லோரும் இங்கே வாங்கலேன், ஒரு முக்கியமான படம் பார்க்கணும் அப்படின்ட்டு, ரோகிணி வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி கூப்பிட்றாங்க. இந்த பக்கமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க மீனா. ரோகிணி வேறு டக்குன்னு கால் பண்ணி சிட்டிக்கிட்ட அப்போ தான் கோவமாக உள்ள ரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவளை போட்டு தானே சொன்னேன் அப்படின்னா, அவள் தப்பிச்சிட்டா, நாளைக்கு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவள் தப்பிக்க என்னோட மொத்த உண்மையை வெளில வந்து நான் அந்த வீட்டை விட்டே போக வேண்டியதான், அதுக்கப்புறம் நீ போட்டு தள்ளினாலும் பிரோஜனம் இல்லை, நீ தனியாக போட்டு தள்ளி நீயே இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறான். பணம்லாம் கொடுக்க மாட்டேன், நான் மாட்டுறதுக்கு முன்னாடி அவள் காலி ஆகணும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. கரெக்டாக வெளியே கூப்பிட்டு வந்தால், வெளியே இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான படம் காமிக்கணும். இந்த நம்ம இத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான ரகசியத்துக்கான உண்மை தெரிஞ்சிருச்சு, பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பேச, என்ன அப்படின்னு வந்து பார்த்தா டக்குன்னு முதல்ல ஃபோட்டோ போடுறாங்க. அந்த ஃபோட்டோ யார் ஃபோட்டோன்னு பார்த்தா, ரோகிணி அவங்க அப்பா ஃபோட்டோன்னு ஒரு ஃபோட்டோ தூக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ முதல்ல இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மனுஷன் பாவம் மலேசியாவிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருல, இவரை மாதிரி இந்த உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இன்னொருத்தரையும் நான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்போ ரோஹினியோட அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கா, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, ஏமா ரவி என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது, இதோ பாருங்க ஆண்டி அப்படின்னு அடுத்த இது கிளிக் பண்ணால் மாலை போட்டு அவரோட ஃபோட்டோ இருக்குது. இன்னும் அவர் ஃபோட்டோவே மாலை போட்டிருக்கு என்ன அப்படிங்கும் போதே அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறாங்க. ஜூம் அவுட் பண்ணால் அந்த பக்கத்தில் ரோஹிணி உட்காந்துருக்கிறது, கிறிஷ் உட்காந்துருக்கிறது, அந்த கிறிஷ் பாட்டி உட்காந்துருக்கிறதெல்லாம் இருக்குது. ரோஹிணி என்னம்மா இது, நீ எதுக்குமா இந்த கும்பலோட உட்காந்துருக்கிற, அந்த பையனோட போய் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன அந்த பையன் ஆன்ட்டி, அது இவங்க பையன், சொந்த பையனோட உட்காராங்க, அவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மீனா அப்படி வந்துட்டு பக்கத்தில் நிற்க, என்ன பேசுகிறா, என்ன எடிட் பண்ணுறீங்க, ஏதோ ஏஐ ஆன்ட்டி இது அப்படிங்கும்போது, என்ன ஏஐ அப்படின்ட்டு கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அந்த கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, கல்யாணினாங்களே துபாயில் இருக்க கல்யாணி, அது இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அப்போவே பார்த்தேன். அதனால தான் அங்கே வச்சு சொல்ல வேணான் இருந்தேன். காலில் விழுந்து நான் செத்துருவேன்றதுனால நான் விட்டு வச்சேன். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தா என்னோட பிஸ்னஸை காலி பண்ண பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னையே காலி பண்ண பார்க்குறா, சிட்டியை வச்சுனோன்னு கட்டுப்பாய் முத்து திரும்புறாரு, என்ன பாடுறம்மா அப்படிங்க. இந்த பக்கம் வந்து இது சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு கொத்தா முடிய பிடிக்கிறாங்க. இப்போ வந்து விஜயா இவங்க ஆணுக்கு கத்தும் பொழுதே வந்து இந்த பக்கம் மனோஜ் அதிர்ச்சியில் இருக்கார். இது வரைக்கும் நீ சொன்ன பொய்யெல்லாம் வேறு, கையில் பணம் இருக்குது, பணம் இல்லை, மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொன்னதெல்லாம் வேறு. ஆனால் இப்போ வயிற்று ஒரு குழந்தை இருந்திருக்கு, உனக்கு ஒரு குழந்தையே பிறந்திருக்கு, இவ்வளோ பெரிய குழந்தைக்கு அம்மா நீ, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுங்கிறத மறைச்சியா அப்படின்னு வந்து கத்துற மாதிரி விஷயங்கள் நடந்தால் கரெக்டாக இருக்கும் தான். நம்மளுடைய எதிர்பார்ப்போட ஆசையோடு தான் இருப்போம். ஆனால் இது நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆக போகுது, மீனாவுக்கு அடுத்து யாருக்கு இந்த உண்மை தெரிய வரப்போகுதுங்கிறத வச்சு தான் உண்மை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே மீனாவை காலி பண்ணி நிஜமாவே கோமாவுக்கு அனுப்பி வாங்குறாங்கிற கேள்வியும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.